ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சாப்பாடுக்கு இனிமேல் வெயில் டைம் ஆரம்பிச்சிச்சு. அதனால் நம்ம எல்லாம் மோர் குழம்பு வைப்போம், இல்லைன்னா தயிர் சாப்பிடுவோம் அதிகமாக. இன்றைக்கி இந்த குழம்பு ரெசிபி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கடைசி வரணும் வீடியோவை பாருங்கள். இதில் நம்ம தயிரும் அப்புறம் கொஞ்சமாக கடலை மாவும் இருந்தால் போதும். இந்த குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சைடிஷ் கூட தேவையில்லைங்க, நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டும். ஆனால் நம்ம ஊரில் மோர் குழம்பை விட இது இன்னும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷுமே தேவையில்லை, இதை வச்சே நம்ம சைடிஷாக சாப்பிட்டுக்கலாம். எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புக்கு நம்ம கொஞ்சமாக ஒரு கப் நான் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது நம்ம போண்டா மாதிரியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். ஒரு கப் கடலை மாவு, அதில் கொஞ்சமாக இஞ்சி போட்டு பேஸ்ட், அப்புறம் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜியெல்லாம் போடுவோம்ல, அந்த அளவுக்கு நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. ஆனால் ஒரேடியாக தண்ணி கட்டி ஆகிடும், கட்டி கட்டிக்கும் அங்கங்கே. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி போண்டாலாம் போடுவோம்ல, அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நான் சோடா ஆட் பண்ணலாங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் சின்ன சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சியோ இல்லை கையிலையோ எடுத்து நம்ம போண்டா மாதிரி பொரிக்கப்போம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் எல்லா ஆன்லைன் ஷாப்பை விட இந்த விலை கம்மியாகவே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இப்போ இது சின்ன சின்னதாக, ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாதுங்க, சின்ன சின்னதாக இருக்கும். அதனால் நான் ஸ்பூன்லேயே ஊற்றிக்கிறேன். கையிலேயே வேணாலும் நீ போட்டுக்கலாம், ஆனால் சின்ன சின்னதாக இருக்கணுங்க. கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கணும், அப்படின்னா தான் சாஃப்டாக இருக்கும். இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நல்லா ப்ரௌனாக வரணும்னா தேவையில்லைங்க, லைட்டாக இருந்தால் போகணும். ஏன்னா திரும்பி நம்ம இது குழம்புல போட்டு கொதிக்க தான் வைக்க போகிறோம். அதனால் அதில் வெந்துடும். இதுவுமே நல்லா சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் மீதி இருக்கிற மாவுலையும் இருக்கிறது நான் போட்டு எடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இது பொரிஞ்சு எடுத்தோடனே அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு என்ன தேவைன்னா வாங்க பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு வாரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கப் தயிர் எடுத்துருக்கேன். இது புளிக்காத தயிருங்க. அப்புறம் ஒரு கப் தயிர்னால் நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு, அதோட தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளுங்க. ஏன்னா இதுக்கு கலருக்கு கண்டிப்பாக தனி மிளகாத்தூள் தான் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் விஸ்கு வச்சியோ இல்லை நார்மல் ஸ்பூன் வச்சோ கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா திரும்பி நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், கட்டியாக இருக்குது. அதனால் திரும்பி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட ஒரு லைட்டாக ஒரு அடி அடிச்சிட்டா போதுங்க. நான் மிக்ஸ் பண்ணி இதை நான் இப்போ வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இதை கட்டி இருந்தாலும் அதில் தங்கிடும். ஏன்னா கட்டி இருக்கக்கூடாதுங்க. இதில் நீங்கள் மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கலாம், ரொம்ப அரைச்சி விடாதுங்க. ஒரு பல்ஸ் மூடில் வச்சு 2 திருப்புனா போதும், நல்லா அரைஞ்சிடும். நான் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துட்டேங்க. வாங்க இந்த குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயத்தை நல்லா மெலிசாக விட்டு வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. இதில் ஒரு கடாயை வச்சு இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி இதுக்கு
தாளிக்க தேவையான பொருள் நான் வந்து என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பிரிஞ்சியில் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம், சீரகம் இதெல்லாம் போட்டு எண்ணெயில் பொரிஞ்சோடனே பச்சை மிளகாயும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப இதுக்கு வதக்க தேவையில்லைங்க, ஓரளவுக்கு வதக்கினா போதும். அப்புறமா இதோட கருவேப்பிலையும் தக்காளியும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்குங்க, ரொம்ப வதக்கக்கூடாது. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடலாம். அப்புறமா இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, வதங்கிடுச்சு. இப்போ வந்து கரைச்சி வச்ச இந்த கடலை மாவும் தயிர் இருக்குல்ல, அந்த மிக்ஸ் வந்து இதுலையே ஊற்றிக்கோங்க. கட்டியாக தான் இருக்கும். இன்னும் இது கொதித்து வந்தோன்னா இன்னும் கட்டியாகிடும். அதனால் நீங்கள் தண்ணி இப்போ எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சூடு ஆறுனது இன்னும் கட்டியாக தான் இருக்கும். அதனால் நானும் அந்த இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பு பார்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு வேணால் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இப்போ ஓடி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அந்த பொரிச்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து இதுலேயே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க. குழம்பும் நல்லா கட்டியாகிடும். அதுவும் நல்லா உள்ள அந்த எல்லாத்தையும் இழுத்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்குள்ளே அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பக்கம் தாளிச்சிக்கலாம். மேலே வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த தாளிப்பு போடுங்க, கண்டிப்பாக நல்ல மணமாக இருக்கும். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் கடுகு, அப்புறம் கொஞ்சமாக சீரகம் இதை போட்டுட்டு தனி மிளகாத்தூள் இது கொஞ்சம் போடணுங்க. கருவேப்பிலையும் நான் தனி மிளகாத்தூள் வந்து போட்டோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து கொத்தமல்லி இதிலே போட்டு தாளித்து அது மேலே பாருங்கள் இப்படி ஊற்றிடுங்க. வந்து இது வந்து நல்ல மணமாக இருக்கும். கலரும் மேலே வந்து கொஞ்சம் ரெட்டிஸாக தெரியும், அதுக்காக தான். அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு. நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நீங்கள் வந்து இதை இப்போ குழம்பு சாப்பாடில் ஊற்றி சாப்பிடுங்க, டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் மோர் குழம்புக்கு பதிலாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.